ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பர்சனல் வாக்ஸ். நம்ம புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தடவை நம்ம போகிற இடம் ஃபிலிப்பைன்ஸ். ஸோ இந்த ஃபுல் சீரிஸோட காஸ்ட், என்ன ட்ராவல் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், இல்லை நம்ம பசங்க நீங்கள் வீடியோ பிடிச்செல்லாம் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரிப்பு முதல்ல நம்ம கிளம்ப போகிற இடம் மலேசியாவில் நம்ம டிரான்சிட் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஜம்மு நிற்கிற ஃப்ளைட்டு P12 4 hours ஜேர்னி அமெரிக்கா போகுது. ஆமாம், வெரி மார்னிங் காய்ஸ். நம்ம குலாலம்பூர் அப்புறம் வந்திருக்கோம். இப்போ மலேசியாவில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ 2 hours ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் கேட்டுக்கு போகிறதோ அவ்வளோ சீக்கிரம் பெட்டர். உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம மலேசியா சீஸ் பண்ணும்போது இதே டெர்மினல் தான் நம்ம வந்திருந்தோம். ஆமாம், இதே டெர்மினலுக்கு வந்து தான் நம்ம அந்த பக்கம் இமிகிரேஷன் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆனோம். மறக்க மாட்டேன், சீரியஸ் அது. என்னதான் நம்ம தலைவன் மலேசியா நமக்கு பட்ஜெட்டில் ஃப்ளைட்டு கிடச்சாலும் தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாயா. ஆமாங்க, ₹1 தண்ணி கேட்டால் கூட எஃப்டு ப்ரீ ஆர்டர் அப்படின்றானுங்க. எல்லாமே காசு பாடுற பட் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம மொத்த டிக்கெட்டுமே 7,000 தான் ஆச்சு, 8,000 தான் ஆச்சு. நிறைய மாத்திர மாதிரி தெரியுது, கரெக்டாக தெரில எனக்கு. நம்ம ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்வெஸ்ட் வந்த மாதிரி இருக்குது. இந்த மலேசியா இருக்கணும் சும்மா இல்லைங்க. எவ்வளோ பேர் தெரியுங்களா? நாங்கள் லாஸ்ட் டைம் மலேசியாவிலேருந்து சென்னை கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 hour ஆச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து தேங்க கேட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ஆச்சு. ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப தூரமாக இருக்காது நம்புகிறேன். டைம் கம்மியாக இருக்குது, போயிடலாம். சுற்றி இமிகிரேஷன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்தோம். ஆமாம், லாஸ்ட் டைம் எலெக்ஷன் வரும்போது இந்த ஸ்ட்ரெயிட் அதெல்லாம் வந்து இந்த இமிகிரேஷன் போகணும். சரி இருக்குங்க. நான் கொடுக்குறேன் நேராக அங்கிருந்து வந்து இந்த பின்கோடை வந்துட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு போகணும். ட்ரான்ஸ்ஃபர் ஒரு level 3 போனோம். நம்ம ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் நம்ம கூட்டம் நிற்குது. நமக்கு வந்து P6 கொடுத்துருக்காங்க கேட்டு. வர்றா
நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கோலாலம்பூர் சென்னை போகும்போது அங்கே பின்னாடி தான் நம்ம இன்வெஸ்ட் முடிச்சுட்டு இந்த கேட்டில் உள்ளே ஆகணும். இதுதான் ஒரு ராணப்பா டியூட்டி ஃப்ரீ வந்து இங்கே சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போனோம். கேட்டுக்கு போய்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் விடியுது. மணி 6:50 ஆகுது. இப்போது நம்ம ஒரு போய் கரெக்டாக வந்துட்டாப்புல. கரெக்டாக ஒரு 6:15 ரீச் ஆனோம். 6:10 ரீச் ஆகிட்டாப்புல. வந்து முழு டெர்மினலில் வந்து பார்க் பண்ணி டைம் ஆக்கிட்டாங்க. இப்போ கரெக்டாக என்ன டாக்ஸி தான் நம்ம அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டுருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு ஹெல்த் ஷேப்பில் இது ஆக்சுவலாக போயிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. பட் 2 சைடுமே பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆரேஷியா தான் நிற்கும். உங்களுக்கு நல்லா பாருங்க. டெர்மினல் 2 கம்ப்ளீட் எடுக்கிறது ஆரேஷியா. ராஜீவ் தான் இங்கே. PNQ கீழே போனோம். ஓகே, இது வந்து ஃபுட் கோர்ட் ஆக்சுவலாக. இந்த இடம் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கோம் தெரில. லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஆமாம், லெஃப்ட் சைடில் தான் சாமான உள்ள இருக்குது. அதில் நாங்கள் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கேட்டு ஏறணும். நம்ம கேட் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. P6 கொடுத்துருக்காங்க. அங்கே போய் ஜம்முன்னு செட்டில் ஆகிடலாம். கோஸ்டா காஃபி எல்லா ஏர்போர்ட்லேயும் வச்சுருக்காங்க. வேலை தாங்க அதிகமாக இருக்கு. நமக்கு எப்போதும் 7 வரணும்ப்பா. இன்ட்டு என்றால் கேட் 2. ஹோப்ஃபுல்லி 3 செகண்ட் இருக்காது நம்புகிறேன். உட்காந்து பேக் கட்டிங்க ஒரு செகண்ட் இருக்கு. இது லாஸ்ட் டைம் இந்த தடவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செக்யூரிட்டி செக் இருக்குங்க. சரி, இவ்வளோ எடுத்து வைக்கணுமா? சரி வைப்போம். பெருசாக பார்த்துக்கலாம். வேறு ஷேப் கம்முன்னு காப்பாங்க. சரி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டோம். லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஜோனே வந்துடும். வந்து பக்கமாக இருக்கக்கூடாதா? அப்படி குடிச்சிருவோம். பாஷையில் அவ்வளோதாங்க. சூப்பராக செக்யூரிட்டி முடிச்சாச்சு. டேரெக்டாக கேட் P6 ரோடு கூட இருக்காங்க. ஆனால் P6 போயிடலாம். சாப்பிட்டு தான் இருக்கணும் தெரியல. காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும். 7 டவுன் நல்லாயிருக்கும். pesawat D7302 ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஆமாங்க ஆமாங்க இந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு 7 ஒன்று இருந்தது.
இன்னும் வச்சுருக்கானா இல்லை மாற்றிட்டானான்னு தெரியல. ஆல்ரெடி ப்ரெட் இருக்குது. பட் தண்ணி எடுத்துட்டானாங்க. லாஸ்ட் டைம் அது எடுக்கல தெரியுங்களா? வேறு எங்கே அதுக்கும் வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் தண்ணியாக எடுத்து தாண்டி வந்துட்டோமோ இருங்க. இந்த 7-Eleven இருந்தது. 7-Eleven தான் ஆகுது. மாறுன்னு பேர் போட்டு இந்த டெக்ஸ்டாக பார்ப்போம். கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். 7-Eleven இல்லாத பட்சத்தில் ஒரு சின்னதாக வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிக்கலாம் நம்ம. ஏன்னா 4 மணி நேரம் ஃப்ளைட்டு கண்டிப்பாக ஃப்ளைட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக அது கடல் மாதிரி போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே கடல் இருக்காமல் தெரியல. மழை கடல் கிடக்கு அப்போ இது நம்ம வாட்டர் பாட்டில் மறு காஃபி. காஃபி ஓகே. சரி நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். 3 சரி காஃபி இருக்கு. எந்த கடையிலும் 97 இருக்கிறாங்க. ஸ்நாக்ஸ் இங்கே இருக்கிறாங்க. 1 2 4 அது வந்து கம்மியாக இருக்கும். இந்த வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 350 அது வந்து 140 ரூபா ஒரு வாட்டர் பாட்டில். 550 ml வாட்டர் பாட்டில் 140 ரூபா. ஏர்போர்ட்டை கடை சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. வெட்டிச்சான் வீட்டில் கட்டு எடுத்தாச்சு. அதை மட்டும் மற்ற லஞ்சு கொஞ்சம் இருக்குது. ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. நான் அப்புறம் காட்டுறேன். இன்னொரு விஷயம்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டில் வெறும் 550 ml தான். இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 550 ml வந்து உங்களுக்கு 560 RM 560 RMக்கு கொடுக்குறாங்க. 560 RM நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 135 ரூபா 140 ரூபா கிட்ட சார்ஜ் ஆகுது. எம்டி வாட்டர் பாட்டில் நம்ம கொடுத்துருக்கலாம். சரி விடுங்க, வெட் கன்சோல் ஆகுறாங்க. இதுதான் லிட்டில் மார்ட்டில் தான் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஆக்சுவலாக இங்கே 2 கடை இருக்குது. அங்கே வந்து முரா காஃபி அப்படின்னு ஒரு கடை இருக்குது. லிட்டில் விஷயம் இருக்குது. முரா காஃபி இந்த வாட்டரோட அதே வாட்டர் தான். இங்கே ஒரு 20 பைசே கிட்ட கம்மியாக கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேட்டுக்கு வந்துட்டோங்க. அடுத்த பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலா போகிறதுக்கு அதுதான் நம்மளோட ஃப்ளைட். ஆக்சுவலாக கேட் தெரியுதுங்க. ஏர்லி மணிக்கு நமக்கு செம்மையாக இருக்குது. ஆமாம், P6 செக்ஷனாக நமக்கு லாஸ்ட் நினைக்கிறேன். நம்ம 2 சீட் எடுத்துருக்கு இந்த தடவை. வெல்கம் டு பிலிப்பைன்ஸ். நம்ம இப்போ மணிலாவில் இருக்கோம். மணிலா வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸோட கேபிட்டல். ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் வந்து NAIA. சூப்பருங்க. இமிகிரேஷன் சர்வீஸ்லாம் முடிச்சாச்சு. பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்கல. ஜஸ்ட்டு நம்ம ஐட்டரிஸ் தான் கேட்டாங்க.
ஐட்டரிலாம் சொல்ல பிறகு ஃபண்ட் ஆக்சுவலாக எதுவும் கேட்கல. எந்தெந்த கம்ப்ளீட் ஐட்டனரி கரெக்டாக சொல்கிறீங்களா பார்த்தாங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டாங்க. அதை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour ஆச்சு. ஃப்ரீ டெர்மினல் இருக்குங்க. சூப்பர் ஃப்ரீ டெர்மினல் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி டெபாசிட் பெனிமிட்ஸு சூப்பர் மாற்று. கரன்சி நம்ம ஆல்ரெடி நான் மாற்றிட்டு வந்துட்டேன் இந்தியாவிலே. ஸோ இங்கே என்ன ரேட் இருக்கிற மட்டும் நம்ம ஒரு கண்ணு பார்த்துடலாம். ஸ்மார்ட்டு இருக்கு. What's the starting package? I'm just staying for a week. Is there any income package? Sorry? I'm just staying here for a week. It's only package, sir. Okay. Unlimited for 1 month. I'm actually staying for a week. Is there a? What? I'm staying here just for a week. Is there a? For a week? Yeah. 75 gigabyte. Kulang pa tayo ng 200. 200, or lagyan na lang natin ng 200. 108 gigabyte. Malagyan mo na ito dyan. Pero kunin mo na kay ma'am sa ulit. 75. Nagkakaroon ka ng problem. Cash on me. ரேட்டு வைக்கலாம். 59 ஸோ இமிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 1/2 hour நம்ம இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். ஷட்டில் பஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து டெர்மினல் 1 இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம டெர்மினல் 3 போகிறோம் அடுத்த ஃப்ளைட்டு. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸே இருக்குது. அது ஒரு 15 minutes இருக்குது. இல்லை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ நீங்கள் அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட்டு உங்களுக்கு இந்தியாவில் இருந்ததுன்னா ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். Yes. Patrol man. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் 3 வந்துவிட்டோம். டெர்மினல் 1ல் வந்து நம்ம ஃப்ளைட் இறங்குச்சு. அங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு டெர்மினல் ஃப்ரீ சர்வீஸே இருக்குது. ஏறி நம்ம டேரெக்டாக இங்கே வந்துவிட்டோம். டோட்டலாக பார்த்தா நீங்கள் 25 minutes ட்ராவல் டைமாக வச்சுக்கோங்க. டெர்மினல் 1ல் வந்தீங்கன்னா டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3க்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகிடுது எப்படியும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் உங்களுக்கு இருக்குன்னா சஃபிஷியண்டாக டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டிபார்ச்சர் எங்கே இருக்கா? டாக்ஸி எந்த வழியான உள்ளே போகிற மாதிரி இருக்குது. டெர்மினல் 3க்கு வந்துட்டோம். ஸ்டேஷன் வெண்டிஸ் இன்டர்நேஷ்னல் ரிசப்ஷன் டெஸ்க்கு
எல்லாத்துலேயும் ஏடிஎம் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. நியூ கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக நேஷனல் பேங்க் இருக்குது. இந்த யூஎஸ்டியில் போட்டுருக்கான் பார்ப்போம். டெர்மினல் 1ல் 59 சம்திங் போட்டிருந்தான். எங்கள் டெர்மினல் 1 தானேங்க வந்து 59 போட்டிருந்தானுங்க. இங்கே வந்து 61 போட்டிருக்கான். ஸோ சப்போஸ் டெர்மினல் 1 எடுத்துருக்கேன். வேறு ஏதாவது எக்ஸப்ட் இருக்கா பார்ப்போம். I'm staying here for a week. Is there a package for that? Okay, sir. 80 gigabytes, sir. 120. Only 2 package we have? Yes. Saka, Let's go, smoke. ஸோ ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 1500 அப்படி தான் உங்களுக்கு பேக்கேஜ் இருக்குங்க. நம்ம எதுக்கும் ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியம் தான் பிரச்சனை, ஈஸியம் போட்டு வந்துடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், உங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் எங்கள் அக்கௌண்ட்டில் ஈஸியம் சப்போர்ட் ஆகாது. ஸோ நான் ஊருக்குள்ளே போய் எப்படியும் செவ்வு போயிடுவேன். செவ்வு போயிட்டு அங்கே எவ்வளோ இருக்குது, அங்கே எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏர்போர்ட்லேயே. அதையும் தாண்டி இல்லை ஊருக்குள்ளே போயிட்டு நமக்கு ஈஸியாக இன்னும் சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம். டொமஸ்டிக் அரைவல், இன்டர்நேஷ்னல் அரைவல், டிபார்ச்சர்லாம் பார்க்கணும். நல்லா இருக்குங்க ஏர்போர்ட்டு. ஆக்சுவலாக இந்த நான் புக் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ரெனோவேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ நான் புக் பண்ணும்போது டெர்மினல் 3 தான் நான் வருவேன். இந்த அரைவலில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்தது. பட் இது ரெனோவேட் பண்ணி முடித்த பிறகு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரே ஏர்போர்ட் தான், ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு பண்ணிடல. பட் இங்கே வந்து உங்களுக்கு டெர்மினல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் தனியாக ஷட்டில் பஸ் பிடிச்சா உங்களுக்கு இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம மற்ற ஏர்போர்ட்லாம் பார்த்துட்டா இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இல்லாட்டி உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் இல்லையா, அப்படி பண்ண முடியாதுங்க. நீங்கள் வெளிலேருந்து ஷட்டில் பஸ் பிடிச்சி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எப்படியோ 20 minutes to ½ hour உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம போனோம் வந்து ஃப்ரீ பஸ் கூட இல்லை, காசு கொடுத்து போகிற மாதிரி இருந்தது. 50 பைசா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு PTP பஸ்ன்னு ஒன்று இருக்குது ஜெனசிஸ்ன்ட்டு, அது 50 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது ஏர்போர்ட்டில் போகலாம். சப்போஸ் நீங்கள் அது இல்லைனாலும் அதை எடுக்கலாம். பட் இப்போ ஃப்ரீ சர்வீஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, நம்ம அடுத்தது நம்ம ஃப்ளைட் எங்கேன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த BDO பேங்க் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்சிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குது எல்லாமே பார்த்தா 60-40 பண்ணுறாங்க. 60.40 USD to Philippines கரன்சி பார்த்தீங்கன்னா. பட் அதே நம்ம அந்த சைட்டு பேங்க் ஆஃப் Philippines பார்த்தா அது 61 பக்கமாக இருந்தது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலாக பார்த்து இப்போ அரைவல் ஹாலில் இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி டிபார்ச்சருக்கு போகணும்னு பார்ப்போம். ரோடு போட்டுருக்கான் டிபார்ச்சருக்கு. நெக்ஸ்ட் டு டிபார்ச்சர். சப்போஸ் அரைவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயே வந்து சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ண கிராப் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து அது கிராப் டாக்ஸி மூலிமா எடுத்துக்கலாம். அது அப்புறம் டாக்ஸி அது வந்து புதுசாக கொடுத்து ஒரு ரெக்ரூட் இருக்குது. இது ஒரு குளோப், இது சிம் கார்டு அவைலபிள். குளோப் எது வச்சுருக்குறோம். குளோப் வந்துட்டு 8 GB 1500 பைசஸ். இது வந்துட்டு இந்த கிராப் பாயிண்ட். ஆக்சுவலாக கிராப் பாயிண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கிராப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு கிராப் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு எல்லா காரும் வந்து டாக்ஸியும் வந்து இங்கே தான் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் புக் பண்ண வண்டி உங்கள் லைனில் நிற்கும்.
இங்கே வந்து உங்களோட ஓட்டுக்கு சொல்லி நீங்கள் வந்து ஏறிக்கலாம். இது அவங்களோட ஃபுல் பார்க்கிங் ஏரியா. A14 A21 வந்து டிபார்ச்சர் ஹால் போனோம். அது ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்படியே போவோம் நம்ம. இது என்ன கோர்ட் ரூம். லிஃப்ட்லேயே தான் போகலாம். பட் நம்ம அந்த ஃப்ரண்ட் வழியில் போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து நேரே போகும். ஒரு கேட் சவுண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதுசாக கட்டி முடிச்ச ஃபுட் கோர்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் டிக்கெட் புக் பண்ண டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. கேட்டே உங்களுக்கு இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரீட்டில் அப்பா வாசனை தூக்குது. ட்ரிம்ப்பு, பீஃப் ஓவர்லோடு, ஃபிஷ் பாலு, ₹100 இருக்கும். 100 பீஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பீஸ் ஆஃப் கரன்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1.54 போட்டுக்கோங்க நீங்கள் என்ன கரன்சியாக இருந்தாலும். ஸோ இந்த 100 பைசானா நீங்கள் ஒரு 154. இதான் நாங்கள் சொன்ன ஸ்பெஷல் சாப்பாடு. கலாஸ் கிச்சன். வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கிலீஷ் அந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்துடுச்சு. ஜஸ்ட் நார்மல் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போலாம் இருக்குது. லெமன் ரைஸ் இருக்குது. எப்படி பிடிச்சிருவாங்க. டேஸ்ட் சூப்பர். கலாஸ் கிச்சன் வேறு லெவல். ஓகேங்க, சென்னையிலேருந்து நேற்று நைட்டு கிளம்பி நம்ம நல்லபடியாக ஃபிலிப்பைன்ஸ் வந்தாச்சு. இப்போ ஃபிலிப்பைன்ஸில் மணிலான்ற கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து சிபு கிளம்புறோம். அங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம அங்கே போய் அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். என்னோட ட்ராவல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் பச்சலோன் சைனிங் ஆஃப். பாய்.